இந்தியா முழுமைக்குமான மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதுதான் திமுக அரசின் சாதனை என்று திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா பழனி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர்களை ஒட்டுவதுதான் திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம் செய்தார். பழனி பகுதியில் செயற்கை முடி தயாரிக்கும் ஆலை, பழச்சாறு தயாரிப்பு ஆலை, அடிவார பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மீட்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் தனது முதல் வேலை என்று அவர் கூறினார். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாது என்று கூறிய திலகபாமா, அவர்கள் வாக்களிப்பது செல்லாத ஓட்டுக்கு இணையானது என்று தெரிவித்தார். தொடர்ந்து குதிரை வண்டி ஓட்டியபடியும் பஞ்சாமிர்த கடையில் நின்று பஞ்சாமிர்தம் விற்பனை செய்தபடியும் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது மாம்பழத்திற்காக கோபித்துக் கொண்டு பழனி மலையில் நின்ற முருகனின் பாதங்களில் பாமகவின் சின்னமான மாம்பழத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் மாம்பழத்தை வெற்றி செய்வார் என்றும் தெரிவித்தார். அந்த கொடைக்கானலில் போக்குவரத்து சீர்கேடுங்கிறது, டிராஃபிக் ஜாம்ங்கிறது, ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. மாற்று திட்டமாக ரோப்கார் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் சுற்றுப்புற சூழல், அங்கே வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரம், போகின்ற சுற்றுலா பயணிகளுக்கான இலகுவான போக்குவரத்து இது எல்லாம் உருவாகும். இதையெல்லாம் கொண்டு வருவோம்.